வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான சிலபஸ் அண்ட் புக் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் புக் லிஸ்ட்டை சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 பேப்பரில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு நான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குன்னு சில புக்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிபன் சந்திரா இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இந்த புக்கை ஒரு செலக்டடான டாபிக்ஸை மட்டும் நல்லா தரவாக படிக்கணும். அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று போட்டிருக்காரு. அந்த புக்கை வாங்கி அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கல்ச்சர் பார்ட்டுக்கு என்சிஆர்டி கிளாஸ் 11th கல்ச்சர் புக் பார்க்கணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு 9th and 10th என்சிஆர்டி, அப்புறம் நார்மன் லோவே அப்படிங்கிறவரோட புக்கை செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும். அப்புறம் கல்ச்சருக்கே நிதின் சிங்கானியா அப்படிங்கிறவரோட புக்கையும் ரெஃபர் பண்ணணும். அடுத்தது ஜாகிரஃபியில் நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிக்கு சவீந்திர சிங் அந்த புக்கும், ஹியூமன் ஜியாகிரஃபிக்கு மஜித் ஹுசைன் அப்படிங்கிறவரோட புக்கும் நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு சில புக்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த புக்ஸோடு சேர்த்து இதில் செலக்டடான டாபிக்ஸை நம்ம படிக்கணும். இப்போ ஜாகிரஃபி அப்படின்னு வந்துடுச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ஒரு 25% கொஷின்ஸ் ஜாகிரஃபி ஏரியாவில் இருக்கும். 3/4 ஸ்டாட்டிக் அப்படின்னும் 1/4 கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் வரும் ஜாகிரஃபியில். அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் த ஹிந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும், தினமணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறவங்க தினமணி நியூஸ் பேப்பரும் படிக்கணும். படித்த ஜாகிரஃபிக்கான கரண்ட் அஃபேர்ஸை தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அவங்க. இப்போது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சப்ஜெக்ட்னால் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸ்டாட்டிக் அப்படின்னா டைமை பொறுத்து அது மாறாது, விச் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், பாலிட்டி இதெல்லாம் டைமை பொறுத்து மாறாத சப்ஜெக்ட். இதே டைனமிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எக்கனாமி, ஜாகிரஃபி இதெல்லாம் விச் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்டை எப்பொழுதுமே நம்ம ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டைனமிக் சப்ஜெக்டை ஸ்டாட்டிக் ஏரியா ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் எக்ஸாமில் டைனமிக்காக வரக்கூடிய கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா படிக்கிறதோடு சேர்த்து ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒரு நாளைக்கு 1/2 an hour அலோகேட் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துக்கிறது இன்றியமையாததாக இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் பாலிட்டிக்கு நான் என்னோடய ப்ரிலிமினரி எக்ஸாமுக்குன்னு ஒரு சில புக் சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து டிடி பாசு இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இது செலக்டடான ரீடிங். ப்ரிலிமினரி புக்ஸோடு சேர்த்து இதை நம்ம பார்க்கணும். பேக்ஸ் இண்டிகா பை சசி தரூர் இந்த புக்கும் நம்ம பார்க்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2க்கு. அப்புறம் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டியை வச்சு வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஜாகிரஃபிக்ஸ் சொன்ன மாதிரியே பாலிட்டிக்கு ஒரு சில ஏரியாஸ் ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான கோர்ட் வெர்டிக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நோட்ஸ் எடுக்கணும். அப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 3 இதுக்கு நம்ம பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். GS 3 பொறுத்த வரைக்கும் எக்கனாமி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஒரு சில ஸ்டாட்டிக்கான ஏரியாவுக்கு செலக்டட் ரீடிங் ரமேஷ் சிங் அப்படிங்கிறவரோட புக்கை நம்ம சேர்த்து படிக்கணும். செலக்டடான டாபிக்ஸை ரமேஷ் சிங் புக்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமேல்ட்டு GS 4க்கு எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் லெக்சிகன் பப்ளிகேஷனோட புக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த வீடியோவில் நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான புக் லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய புக் லிஸ்ட் அண்ட் சிலபஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ. என்னோடய சேனலில் இன்னும் வேறு எந்தெந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.